லூசியான்ற ஊர்ல ஒரு மாடி வீட்டுல அந்த வீட்டுல என்ன ஒரு துர்நாற்றம் வந்து வீசிருக்கு. அந்த ஊர் மக்கள் என்னடா இது ரொம்ப நாறுதுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லி இது பண்ணிருக்காங்க. அங்க போனா ஒரு பொண்ணு ஒரு சோஃபாலே அழுகிய நிலையிலும் பாதி எலும்போட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துருக்கும் போது அந்த பொண்ணு பேர் என்ன லேசிங்க. அவங்க என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வந்து லாக்டோன்ற ஒரு நோயெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த நோய்னா என்னன்னா அவங்களுக்கு வந்து நரம்பு வந்து கொஞ்சம் ஒரு நரம்பு வந்து வேலை செய்யலாம். ஸோ வந்துட்டு அவங்க வந்து உட்கார்ந்தது மட்டும் தான் வாழ முடியுமா, எங்கேயுமே போக முடியாதான், சாப்பிட்றதுக்கு எதுவுமே முடியாதான், சாப்பிட்றது கூட கொஞ்சமாக தானே அவங்களால ஒன்றுனா அவங்களால ஏஞ்சி போகிற நடக்க முடியாத ஒரு நோய் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுது. இதனால அவங்க அந்த சோஃபாலேயே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிள்ளைய வந்து டேக் கேர் பண்ண முடியாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. இல்லை ஒரு கருணை கூட அவங்க பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணி இந்த பொண்ணு, ஆனால் அவங்க வந்து அப்படியே அந்த பொண்ணை உயிரோடு விட்டுருப்பாங்க. இதனால அந்த பொண்ணு அந்த சோஃபாலேயே உட்கார்ந்து அழுகிய நிலையில செத்து போயிருக்காங்க. இது வந்துட்டு அந்த ஊர் மக்களுக்கு துர்நாற்றம் அடிக்கும் போது தெரிஞ்ச போய் அந்த வீட்டை போய் பார்க்கும்போது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த லூசியான்ற ஊர்ல. அப்போ போலீஸ்ல விசாரிப்பாரு கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, இப்படி ஒரு அப்பா அம்மா வந்து நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை, இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கொலைதான் சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய தண்டனை வந்து அந்த ஊர்ல வந்து கொடுத்துருக்காங்க.